ஜனநாயகன் எங்க போனாரே தெரியல. விஜய் பத்தின வதந்திகள் நல்லா பறந்து போய் விஜயின் மௌனத்துக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அவர் கேட்ட நாள்லயே தான் விசாரணை வச்சிருக்காங்க. அவருக்கு லீவ் கேட்டாங்க, லீவ் கொடுத்துட்டாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு எல்லாமே சுமூகமா நடக்குது இல்லையா? அவர் சார்ட்டர்ட் பிளைட்ல போறாரு, தனியா போறாரு, அவர் பிக்னிக் போற மாதிரி போயிட்டு விசாரணை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாரு. 2026 தேர்தலை இவர் புறக்கணிப்பாரு. படத்தை ரிலீஸ் பண்ணல. என் தலைவர் அரசியல் நிக்கிறார், அரசியலை விட்டு நீங்க வெளியே அனுப்பிட்டீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? இப்ப என் தலைவர் போயிட்டாரு, இப்ப நான் வந்துட்டேன். நான் இன்னும் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு அரசியல் சேண்ட் எடுத்தாகணும்ல. அரசியல் இயக்கமா நீங்க வந்துட்டீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்துருச்சு. 41 மரணம் நடந்துருச்சு. அந்த மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வந்துருச்சு. நீங்க அரசியலுக்கு வந்ததுனாலதான் உங்க படம் தடையாகி சுப்ரீம் கோர்ட்ல போய் மறுபடி திரும்ப இங்க ஹைகோர்ட்டுக்கு போய் நான் அந்த கேஸை பார்க்க மாட்டேன் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஒரு நபருடைய வாழ்வா சாவான்றதை தாண்டி அதுக்கு பின்னாடி போற 80 லட்சம் பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நீங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறது, மக்களோட நிக்கிறத பொறுத்து உங்க கட்சி வளரும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பரமன் வந்திருக்காங்க. வணக்கம் பரமன். வணக்கம். ஜனநாயகன் எங்க போனாரே தெரியல. கோர்ட்டு வாசல்ல பாவம் படிக்கட்டு ஏறி ஏறி அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க. அங்க இருக்க ரசிகரும் சரி சரி வந்தா வரட்டும், வராகட்டி போட்டோம்னு சொல்லி மறந்துட்டாங்க. இல்லை, உலக சுற்று வாலிபன் அப்படி இல்லை. அவர் போராளி, போராட்ட குணத்தோடு பல இன்னல்களை சந்திச்சு வெற்றிகரமா உலக சுற்று வாலிபன் பேசப்பட்டது. அது அரசியலுக்கு ஒரு அச்சாரமா இருந்தது எம்ஜிஆர். ஆனா இன்னைக்கு விஜய் ஒரு சைடில் வியாபார ரீதியா தடுக்கப்படுறாரு. இன்னொரு சைடு அரசியல் ரீதியா என்ன எல்லாம் பேசிக்கிறாங்கன்னா, நம்ம சொல்லலை, பொதுமக்கள் என்ன வெளியில பேசிக்கிறாங்கன்னா, சிபிஐ வைத்து விஜய் மிரட்டப்படுகிறார், சிபிஐ வைத்து பாஜகவில் இணைய போகிறார், சிபிஐனால் பயந்து ஓடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமா மக்கள் பேசிட்டு இருக்காங்க. சார், நான் இது நான் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி சர்வே பண்ண போகிறாங்க, இந்த எலெக்ஷன் எப்படி சந்திக்க போகிறாங்க, விஜயுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒரு அனுபவமிக்க ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் தான் முடங்கியிருக்காரு. விஜய் பற்றின வதந்திகள் நல்லா பறந்து போய்கிட்டு இருக்கு. விஜய் அமைதியா இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள விஜய் தூங்குறாரு. அந்த வீட்டை சுத்தி 100 பேர் நின்றுட்டு விஜய் நேரம் கத்தி எடுத்திருப்பாரு. விஜய் நேரம் அந்த ரஜினி குண்டெல்லாம் மாட்டி கிளம்புவாரு, அது மாதிரி கிளம்புவாரு. ஒருத்தர் மிஷின் கன் எடுத்திருக்காரு, இந்நேரம் விஜய் 4 பேரை போட்டிருப்பாரு அப்படின்னு வெளியே இருந்து பரபரப்பா 10 பேர் 100 பேர் 100 வாயி 1000 விதமா பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப எப்படி விஜய் முடங்கி இருக்காருன்னு சொல்றீங்க? அதாவது விஜயின் மௌனத்துக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அதாவது நீங்க ஏன் விஜய் பேசல பேசல பேசலன்னு மொத்த பேரும் பேசுறீங்க. ஆனா விஜய் ஒருத்தர் பேசியிருந்தா அது ஒரு வாய் தான். இப்ப எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்களை நீங்களே, அதாவது எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என்னை யாருமே மிரட்டலைங்க, நான் கேஸை நேரா சந்திச்சுட்டு போயிருந்தேன்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா ஒண்ணுமே இருக்காது. எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க பிஜேபி இருக்காதா, இதுல திமுக இருக்கா, போலீஸ சொல்லிட்டாங்களா, செந்தில் பாலாஜி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாமே தூக்கத்துல கனவு காட்டுறாங்க. அதாவது இது எவ்வளவு பெரிய இமேஜ் நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது வெற்றி பெரிய புத்தருடைய மௌனம்னு சொல்லுவாங்க. புத்தர் கடவுள் இருக்காரா இல்லையான்றது கேட்டதுக்கு புத்தர் மௌனம் தான் பதிலா சொன்னாராம். ஏன்னா அந்த மௌனத்தை நீங்க எப்படினாலும் நிரப்பிக்கலாம். அது மாதிரி விஜய் புத்தர்னு சொல்லல, விஜய் அதாவது அந்த ஒரு மௌனம், அதாவது திட்டமிட்ட அரசியல் மௌனம். அது நீங்க எப்படி பேசுறது ஒரு அரசியலோ அதே மாதிரி பேசாமல் மௌனமா இருக்கிறது ஒரு அரசியல் தான். என்னை கைது பண்ண போறாங்கன்னு கதற அரசியலையும் பார்த்துட்டேன். கைது பண்ணப்போ பஸ்ஸுக்குள்ள வச்சு எரிச்ச அரசியலையும் பார்த்துட்டோம். நெஞ்சு புடைக்க பேசின அரசியலையும் பார்த்துட்டோம். அப்ப இது நீங்க இதுல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க திரும்ப பண்ணியாகணும். இது ஆல்ரெடி 3ஐயுமே பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணியாச்சு. அப்ப இது பார்க்காத அரசியல் மௌன அரசியல் தான். மௌனமா நீங்க சாமியாரா தான் இருக்க முடியும், மௌனமா அரசியல்வாதியா இருக்க முடியுமா? இருக்க முடியுது விஜயால இல்லையா? இப்போ அதாவது அந்த மௌனத்தை நிரப்புகிற வாய்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு வாயும் ஒண்ணு சொல்லி அந்த மௌனத்தை நிரப்பிக்கிட்டே இருக்குல்ல, அங்கதான் விஜய் வளர்றாரு.
இது நீங்க வந்து உங்களால கடந்து போக முடியல. ஆமா, இதை வந்து அவரு என்னை சிபிஐ அதாவது விட்னஸாக தான் கூப்பிட்டுருக்காங்க. அவர் கேட்ட நாள்லேயே தான் விசாரணை வச்சிருக்காங்க. அவருக்கு லீவ் கேட்டாங்க, லீவ் கொடுத்துட்டாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு எல்லாமே சுமூகமா நடக்குது இல்லையா? அவர் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறாரு, தனியா போறாரு, அவர் பிக்னிக் போற மாதிரி போயிட்டு விசாரணை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாரு. இல்ல விஜய் வந்து கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. என்ன மிரட்டும்? அதாவது விஜய் வந்து உடனடியா வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளான லாஜிக். மிரட்டி நீங்க வந்து ஒரு அதிமுக மாதிரி ஒரு கட்சி, அதுக்கு பின்னாடி நிறைய கேஸுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஊழல் பிரச்சனைகள் இருக்குன்றதுனால ஒரு கட்சியை மிரட்டலாம். எதுவுமே இல்லாத ஒரு புது கட்சியை நீங்க மிரட்டி, அதுவும் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனை நீங்க மிரட்டி மிரட்டலுக்கு அடிபணிந்து விஜய் பிஜேபியோட கூட்டணியே வைக்கிறாருன்னே வைங்களேன், கீழே இருக்கவன் ஓட்டு போடுவானா? கண்டிப்பா. அதிமுகவே அந்த பழைய தொண்டர்களே இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, நீ பிஜேபியோட இன்னுமே வந்து கீழே ஜெல்லாகிறதுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதிமுக. தாவேகா வந்து ஈஸியா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் விஜயை தூக்கி போட்டு போயிருவாங்க. கண்டிப்பா ஈஸியா விஜய் ஒரு ஆள் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிருவாங்க. அவன் வெறுக்கிறது இந்த மொத்த அரசியல் நாடகம், இந்த திமுக அதிமுக இதையே பார்த்து பார்த்து வெறுத்து தான் விஜய் வரணும்னு நினைக்கிறான். அப்ப இந்த ஒரு முடிவை விஜயே எடுக்க மாட்டார் கண்டிப்பா. இன்னொன்னு பாஜகவுமே எடுக்காது இந்த முடிவை. அப்புறம் இன்னொரு சொல்றாங்க, இந்த தேர்தலில் 2026 தேர்தலை வந்து இவர் வந்து புறக்கணிப்பாரு, எலெக்ஷன் நிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு வதந்தி. அதான் அந்த 2 நாளா அந்த நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி அரசியலை புறக்கணிக்கிறதுன்றது அதனால இழப்பு விஜய்க்கு இல்லை. விஜய் வந்து சாதாரணமா இதை கடந்துட்டு போயிடுவார். ஆனா ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் வந்து அரசியலுக்குள்ள நுழையுது இந்த தடவை. அப்ப இவ்வளவு பேரையும் நீங்க ஏமாற்றம் அடையும் போது அது வந்து தேர்தலுக்கு எதிரான மனநிலையில போய் நின்றோம். விஜயை வீக்னஸ் பண்றோம்னு நினைச்சு இந்த விஷயத்தை நீங்க பண்ணும்போது என்ன இல்ல, அதாவது இன்னொன்னு நினைப்பாங்கல்ல, விஜய் வந்து ஒரு தைரியசாலி, விஜய் நமக்காக வந்து குரல் கொடுப்பாரு, நம்மளுடைய ஒரு மாற்றத்தை விரும்புறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ் லீடர் மௌனமாயிட்டாருன்னு வச்சுக்க, இதையும் வந்து சாப்டர் க்ளோஸ் தானே அப்படின்னு நினைக்க முடியும். இல்ல அதான் நீங்க இது இந்த ஒரு அரசியல் புது அவங்க தொண்டர்கள் யாருமே விஜய் பேசணும்னு கேட்கவே இல்லையே. நீங்க விமர்சனம் பண்றவர்கள் ஒரு கட்டத்துல வந்து என்னன்னா விஜய் வந்து பாஜகவோட இணைஞ்சிட்டாருன்னா ஒரு இமேஜ் காலி ஆயிடும். இன்னொரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே ஒரு பைகாட்டுன்னு சுத்தமாக போயிடுவார். ஸோ தேர்தலில் நின்று தோல்வியோ வெற்றியோ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினார்னா அந்த கட்சி வந்து இருக்கும்னு அப்படி எல்லாம் பேசுகிறாங்க. இல்லை என்னன்னா அவர் தேர்தலை புறக்கணித்தாருன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாருன்னு சொல்கிறீங்களா? அவர் போகட்டுங்க. அவர் அதாவது வந்து விஜய் வந்து ஒரு அடையாளம் தான். இப்போ இன்னைக்கு விஜய் தான் வந்து தாவேகா தான். விஜய் தாவேகா தான். விஜய் வந்து விஜயால தான். அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிரச்சாரத்தில் ஒவ்வொரு தொகுதியில வந்து நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவரே வந்து நிக்காம புறக்கணிச்சிட்டாருன்னு வச்சுக்க. அந்த தேர்தல் காலத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? அதான் நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு புது தலைமுறையை அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அவன் ஏதாவது ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்துதான் ஆவான். நீங்க பழைய கட்சி மாதிரி நான் நிக்கலன்னு ஒண்ணு இது வரைக்கும் தாவேகாக்குள்ள வந்தாங்க இருக்காங்க இல்லையா, அவன் வந்து விஜய் நிக்கலன்றதுக்காக அவன் வந்து எதுவுமே செய்யாம இருக்க போறது இல்ல. அவனுக்கு ஒரு கோவம் இருக்குல்ல, என்னைய வந்து படத்தை ரிலீஸ் பண்ணல, என் தலைவர் அரசியல் நிக்கிறான், அரசியலை விட்டு நீங்க வெளியே அனுப்பிட்டீங்க, இப்ப நான் என்ன செய்வேன்? நான் இது வரைக்கும் நான் மட்டும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு பிக் பாஸை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பேன். என்னைய கொண்டு வந்து நீங்க வந்து எங்க தலைவன் அடிச்சு போடுறான்னு கொண்டு வந்து ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க. இப்ப என் தலைவர் ஓயிட்டாரு. இப்ப நான் வந்து வந்துட்டேன், நான் இன்னும் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்தாகணும்ல, இல்ல எனக்கு அரசியலே வேஸ்ட்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. அது ரொம்ப குரூசியலான விஷயம். அது ரொம்ப டெட். அந்த எண்டுக்கு போக மாட்டாங்க. விஜய் போக மாட்டாருன்றதை தாண்டி அதை அழுத்துகிற கட்சிகளும் அந்த முடிவுக்கு தள்ளாது. விஜய தள்ளுனா அந்த பிரச்சனை அவங்களுக்கு லாங் டைம் பிரச்சனை. ஒரு 80 லட்சம் பேர் இன்னைக்கு புது தலைமுறை ஓட்டு போடுறத அரசியலை விட்டு வெளியே போயிட்டானா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இல்ல இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வெறும் வந்து ரஜினிகாந்த் வந்து எப்படி 2019 தானே, 2006 2019ங்களா அவர் வந்து வெறும் ஆதரவு கட்சி ஆரம்பிக்கல. ஆமா, அவர் கட்சி ரஜினியும் இதையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. அவர் வந்து என்னன்னா இவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து எதுவுமே வந்து நெருக்கடி தராங்க அரசியல்ல சரி எதுவும் சரி. மக்களே நீங்கள் பார்த்து உங்களுடைய வாக்கை நீங்க யாருக்கு செலுத்துங்க அவருக்கு செலுத்துங்கன்னு சொன்னாருன்னு வச்சுங்களேன். ஒரு வாய்ஸ் கொடுத்தாருன்னா யாரு
விஜய் சப்போஸ் விஜய் எப்படி அப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு கட்சி அரசியல் இயக்கமா நீங்க வந்துட்டீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்துருச்சு, 41 மரணம் நடந்துருச்சு, அந்த மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வந்துருச்சு. நீங்க அரசியலுக்கு வந்ததுனால தான் உங்க படம் வந்து தடையாகி சுப்ரீம் கோர்ட்ல போய் மறுபடி திரும்ப இங்க ஹைகோர்ட்டுக்கு போய் நான் அந்த கேஸை பார்க்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. உங்களுக்காக இந்திய அரசாங்கமே அரசியலமைப்புகள் எல்லாத்தையும் கேலிக்குரியதா, நீதிமன்றத்தையே கேள்விக்குரியதா ஆக்குறீங்க. சென்சார் போர்டை வந்து ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி ஆக்கிட்டாங்க. இவ்வளவு அரசியலை உங்களுக்காக பண்ணி ஒட்டுமொத்தமா இவ்வளவு பேர் உங்க பின்னாடி நின்று நீங்க இன்னைக்கு வரும்போது உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மகாராஷ்டிரான் வரும்போது இல்ல நான் தூங்குறேன் கூட்டிட்டு போயிருவீங்களா? அப்படி போனார்னா அவர் எதிர்காலம் போனார், அவர் எதிர்காலமோ இல்லையா? அதாவது என்னன்னா, இது தனிப்பட்ட நபர்களுக்கு உண்டான விஷயம் கிடையாது. இப்ப இந்த தடவை விஜய் அரசியலுக்கு வரலைனாலும் யாரோ ஒருத்தர் வந்திருந்தா அவர் பின்னாடி இளைஞர்கள் கண்டிப்பா திரண்டிருப்பாங்க. கண்டிப்பா இது ஒரு காலத்தின் தேவை இல்லையா? அரசியல் மாற்றம் வேணும்னு ஒரு இளைஞர் பட்டாளம் அது வந்து விஜயா இருக்க போய் இப்ப இதே சீமானுக்கு முன்னாடி ஒரு 30 லட்சம் ஓட்டு போத்தானே செஞ்சது. கண்டிப்பா அந்த அது ஏதோ ஒரு பிரிவினையினால அது வந்து குறையுது. இப்ப இவ்வளவு பெரிய மாஸ் லீடர் வர போய் இவர் பின்னாடி போயிருந்தது இல்லையா? இது இந்த நம்பிக்கையை வேற யாரோ ஒருத்தர் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி இந்த இளைஞர்கள் போயிருக்க தான் செய்வாங்க. அப்போ அந்த தலைவர்கள் பேக் அடிக்கும் போது அந்த தலைவர்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு வேணா அரசியல் வாழ்க்கை தனி, ஒரு நபருடைய வாழ்வா சாவான்றதை தாண்டி அதுக்கு பின்னாடி போற 80 லட்சம் பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவன் என்ன முடிவு எடுப்பான்? அது நீங்க இந்த வட்டம் விட்டுருங்க, திரும்ப மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க வரணும்ல. இவ்வளவு வந்து துரோகம் பண்ணி 80 லட்சம் பேருக்கு துரோகம் பண்ணி ஒரு அரசியலை நடத்தி அவனுக்கு திரும்ப எப்படி மறுபடியும் அடுத்த அரசியல் மேல நம்பிக்கை வரும்? தேர்தல் மேல எப்படி நம்பிக்கை வரும்? தேர்தல் மேல நம்பிக்கை வரும். அப்ப நீங்க அந்த எண்டு கொண்டு போய் தள்ளினீங்கன்னா நாடு என்னவாகும்? அந்த முடிவை பாஜக எடுக்க மாட்டாரு. எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் இருந்து தள்ளி இது வேற ஏதாவது பாஜக தாவேக்காவை நெருக்குதுன்றத வந்து ஏத்துக்க முடியல. அப்படி ஒரு இதுக்கு வந்து அடிப்படை இதே இல்லை. எனக்கு தெரியும் நல்லா அவங்க வந்து ஒரு இந்த நம்ம போன தடவை பேசின மாதிரி தான், தம்பி ஏன் இப்படி நடந்து ரொம்ப காலில் செருப்பெல்லாம் போடாமல் நடந்து போயிட்டு இருக்கீங்க, நம்ம பென்ஸ்கார் பாஜக பென்ஸ்கார் வந்திருக்கு, ஏறி உட்காருங்க, உங்களுக்கு முன்னாடி சென்சார் போர்டில் படம் போடுறோம், அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறோம், அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போய் இறங்கிருங்க தம்பி செக்ரட்டரியில் அப்படின்ற மாதிரி ஏற்றி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு காட்டுற பிம்பம் பூரா இந்த மௌன அரசியல் நடக்கிறதுனால நம்ம ஆளாளுக்கு ஒன்று பேசி நம்ம இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று திடீர்னு நடக்க போகுது. அப்போ வந்து ஐயோ மொத்தமாக இப்படியே எத்தனை நாளைக்கு தான் பேச போறோம்னு தெரியல. ஏன்னா இந்த அரசியலில் வந்து இப்போ தேர்தல் 2026 தேர்தல் வந்து முக்கால்வாசி வேலை வந்து 2 கட்சியுமே மிகப்பெரிய ஒரு அதிமுக திமுக 2 கட்சியுமே வந்து கிரவுண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க. அவங்க முடிச்சுட்டு தேர்தல் களம் இந்த வேட்பாளர் அந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது தாவேகா என்பது புதுசாக இப்போ வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து பூத் ஏஜென்ட் போடணும், கேண்டிடேட்டு செலக்ட் பண்ணணும், இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த பிரச்சனைக்கு மத்தியில் எப்படி வந்து இது பண்ணுவாங்க? இல்லை அது என்னன்னா, இது உடனடியாக இது ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு வந்துடும் பதவிக்கு வந்துடும்ன்றது அந்த இளைஞர்களுடைய அதீத கற்பனை. அது களத்தில் நடக்கும்போது தான் யதார்த்தம் புரியும். அது அரசியல் காலத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ப்ராசஸ்க்குள்ள போய் முடிஞ்சாதான் இது இவ்வளவு பெரிய வேலை போல, இது அவ்வளவு சுலபம் கிடையாது, இன்னும் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு இப்ப வந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் கழியும். இப்போ இந்த தேர்தலை துவக்கும் போது தான் அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம தளபதியை நம்ம ஒரு நாள் நைட்டில் சிஎம் ஆக்க முடியாது, அதுக்கு இன்னும் லாங் ப்ராசஸ் தேவைப்படுதுன்றது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் நடக்கும். கண்டிப்பா நிச்சயமா இல்லையா? அப்போ அது தேய்கிறதும் அதுக்கு அடுத்த 5 வருடங்கள் நீங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறது, மக்களோட நிக்கிறத பொறுத்து உங்க கட்சி வளரும். நிச்சயமா 2026 தேர்தல் என்பது வந்து விஜயுடைய பலப்பரிச்சை. அதாவது நீங்க வந்து உள்ள என்ட்ரி நுழையிறீங்க. ஆமா, நீங்கள் அந்த என்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சு அது திடீர்னு உங்களுக்கு வந்து அபரீதமாக ஏதோ 1-2 அதிகாரங்கள் 2 பேர் 3 பேர் வந்தா போல ஏதோ ஒன்று கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாக பற்றிக்கிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நடமாடணும். இந்த 5 வருஷம் இந்த 5 வருடம் 2031 வந்து அதுக்கான பேஸ்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இறங்கணும். ஏன்னா பல பேர் இறங்குவாங்க. எப்படியும் இந்த எலெக்ஷனில் எல்லாத்தையும் தின்னு சிரிச்சிரும் பாஜக. அப்போ நீங்கள் பாஜகவோட முதனும் நாம் தமிழர் இருப்பாங்க. இதுக்கு இடையில திராவிட கட்சிகள் 2 ஒன்னானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்போ வந்து ஒரு வித்தியாசமான அரசியல அதற்கான நுழைவாயில் இந்த தேர்தல். நிச்சயமா 2026 தேர்தலுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில
விஜய் நீங்கள் சொன்னாப்போல அந்த மௌனம் என்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.